Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு ஃபேஸ் 1 அதாவது ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக அதாவது நம்ம ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குது. ஆனால் ஜென்ரல் கவுன்சிலிங் சரியா, அதாவது ஓவராலாக ஒரு ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் 14 இல்லை 15 அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 and 15 வந்து போயிடும் நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். எல்லா கவுன்சிலிங் அதாவது ஃபுல் ஷெடியூல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரவுண்ட் 1ஓட ஃபுல் ஷெடியூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் சரியா கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்னா 30,000 நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. இல்லை கவர்மெண்ட் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் வந்து போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 1,30,000 நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ஏன்னா அது செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் சரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம என்ன பார்த்தா ரெடி ஆகி சென்னைக்கு போகணும். ஓமந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம என்ன பார்த்தா போகணும் சரியா. அதனால தயவு செய்து நீங்கள் ரெடி ஆகிக்குங்க. யாரெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறோமோ இவங்க எல்லா பேரும் ரெடி ஆகி நாளைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கும். ஓகேவா. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு அங்கே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு. இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கை நீங்கள் டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்ப உங்களுக்கு கெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டென்டேட்டிவ் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஷெடியூலாக நம்ம என்ன பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலையில் 8 o'clock அதாவது 13ஆம் தேதி அதாவது நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நமக்கு என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நமக்கு வந்து நடக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனோட எலிஜிபிள் லிஸ்ட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனோட எலிஜிபிள் லிஸ்ட், அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சீரியல் நம்பர் 1 to 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் லிஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு 25 பேர்த்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கூப்பிட்ருக்காங்க சரியா. எத்தனை மணிக்குன்னு சொல்லி பார்த்து 8 மணிக்கு கரெக்டாக அங்கே ப்ரெசென்ட் ஆயிருங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கு கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 பேர் அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் கூட ஃபஸ்ட்டு 30 பேர் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து 8:30க்கு போகணும். 9 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் தி பர்சன் வித் என்ன பெஞ்ச் மார்க் டிசபிள் அவைலபிள் இன் தி அஃபிஷியல் வெப்சைட் சரியா. அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த நேம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டிசபிள் பர்சனுமே என்னாச்சு பார்த்தா வர சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு அந்த இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட மேப்பிங் உங்களுக்கு வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ வந்து பாருங்கள் சரியா. ஓமந்திரா ஹாஸ்பிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டைமிங் தான் ரொம்ப முக்கியமானது சரியா. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓமந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க சரியா. நியரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் என்ன சரியா, ஓமந்திரா பஸ் ஸ்டாப்பு. அதே மாதிரி நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ சரி. அதுக்கப்புறம் நியரஸ்ட் எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் சரி. அங்கே இறங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் நடந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சூப்பராக என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு. அதுக்கப்புறம் 7.5 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு 13ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சரியா. ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமானது. 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் ரொம்ப முக்கியமானது. 7.5 ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock சரியா காலையில். செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஜென்ரல் ரேங்க் சரியா. ஜென்ரல் ரேங்க்கில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 448வது ரேங்க் வரைக்கும் சரியா. நீட் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க 599லேருந்து 469 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு 10 o'clock நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா போகணும். ஓகேவா. அதுக்கப்புறம் 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா 449 ஜென்ரல் ரேங்க் 449லேருந்து ஜென்ரல் ரேங்க் 912 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 468லேருந்து 493 வரைக்கும் சரியாக கூப்பிட்ருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இவங்க எல்லா பேருமே 12 o'clock நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா போகிறோம். ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் என்னாச்சு பார்த்தா செக் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது இவங்க எங்கே போகணும், இவங்களும் அதே
அதே மாதிரி தான் ஓமந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கரெக்டாக இந்த டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து குறைவு. அப்போ நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா 912 பேர் 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் 912 பேரை இன்னைக்கு, அதாவது கவுன்சிலிங்க்கு வந்து 13ஆம் தேதி வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதனால இவங்க எல்லா பேருமே ரெடி ஆகிக்குங்க. சரியா, அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. சரியா, ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக கரெக்டான டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை கொடுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்